கடந்த காலங்களில் விவசாயிகளுக்காக கோவணங்களை கட்டி வீதியில் இறங்கி போராட்டங்களை நடத்திய இந்த அரசியல் கட்சி தற்பொழுது டை கோட்களை அடித்துக்கொண்டு நாடாளுமன்றம் சென்று பதவிகளை வகிக்கும் போது முழுதாக விவசாய மக்களை உதாசீனம் செய்துள்ளது. இன்று மரக்கறி செய்கையாளர்கள், நெற்செய்கையாளர்கள் என அனைத்து தரப்பு விவசாயிகளும் பெரும் இன்னல்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் கைவிட்டுள்ளது. நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் நாமல் ராஜபக்சவின் உரையை. இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். பலரும் மறந்திருப்பீர்கள், 2018 ஆண்டு செப்டம்பர் 5 உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைய நாளிலும் இவ்வாறானது ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. நல்லாட்சி அரசு காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியிலே இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள், வழக்குகள் என்று தொடர்ந்து கொண்டிருந்தன. அன்று பதிவு செய்யப்பட்ட பல வழக்குகள் அல்லது பல முறைப்பாடுகள் தான் இன்றும் கூட நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அது மைந்தானந்த அலுத்கமையாக இருக்கலாம், இன்னும் பலர் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நல்லாட்சி அரசு கால பகுதியிலே இடப்பட்டிருந்த வழக்குகளாக இருக்கின்றது. செப்டம்பர் 5, 2018 அன்றும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. தேசிய சொத்துக்கள் விற்பனை, விலைவாசி அதிகரிப்பு, மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்துதல் உள்ளிட்ட இன்னும் பல பிரச்சனைகளை முன்வைத்து நல்லாட்சி அரசுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஜனபல கொழும்பட்ட, அதாவது கொழும்பு மக்கள் பலம் என்ற தொனிப்பொழிலில் இந்த சந்திப்பு போராட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் எதிர்கட்சியின் கூட்டு எதிர்கட்சி என்றுதான் அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அப்படியாயின் இன்று இடம்பெற்றது என்ன என்று பார்த்தால், இன்றும் ஒரு விடயத்தை இந்த அரசுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். போலியான சட்டத்தரணியாவதற்கான சான்றிதழ் கொடுத்தார் என்று குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் நாடாளுமன்றத்திலே நலிந்த ஜேதிஸ், அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான. அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று வரைக்கும் இந்த காணொளி பதிவேற்ற செய்யப்படும் வரைக்கும் அல்லது நுகேகொட கூட்டத்தில் கூட என் மீது போலி குற்றச்சாட்டுக்களை அனுர அரசு சுமத்தி இருக்கின்றது, எனக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று கூட ஒரு வார்த்தையை கூறாத நாமல் ராஜபக்ச அரசை பார்த்து சவால் விடுகிறார் என்றால், இந்த அரசு ஏதோ ஒரு முக்கிய சக்திக்கு அஞ்சுகின்றதா? நாமல் ராஜபக்சக்கள் மீது விசாரணை செய்வது அல்லது கைது செய்வதற்கு ஏதாவது தடையாக இருக்கின்றதா?